விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி பேசி வரும் காட்சிகளை தொடர்ந்து கலப்பு விசாரணையோ கூடாது, பன்னாட்டு விசாரணைத்தான் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். சென்ற ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, இப்போது ஆட்சியில் இருப்பவர்களும் இனப்படுகொலையில் கூட்டாளிகள் தான். இனப்படுகொலை இழைத்த ராணுவ அதிகாரிகளுக்கு உயர் பதவிகளை அளிப்பதும் அவர்களை பாராட்டுவதுமாக இருக்கிற இந்திய அரசு, இந்த இலங்கை அரசு தமிழர்களுக்கு நீதி அளிக்கப் போவதில்லை. எனவேதான் நாங்கள் 3 கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் இந்த தூதரக முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 1, மனித உரிமை ஆணையத்தில் உள்ளக விசாரணைக்கான தீர்மானமோ அல்லது கலப்பு விசாரணைக்கான தீர்மானமோ கொண்டு வரப்படுமேயானால் அதை இந்தியா தோற்கடிக்க வேண்டும். இந்திய அரசே முன்வந்து பன்னாட்டு விசாரணைக்கான ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அதை நிறைவேற்றுவதற்கு முயல வேண்டும். 3வதாக, இலங்கையோடு இருக்கிற பொருளியல், சமூக, பண்பாட்டு உறவுகளை துண்டித்துக் கொள்ள வேண்டும். இது குறித்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்கனவே நிறைவேற்றிய தீர்மானம் மட்டுமல்ல, இன்றும் கூட ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவை நிறைவேற்றுகிறது. அதேபோல வடக்கு மாகாண சபையின் ஈழத்தமிழரின் பிரதிநிதியான வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர் முன்மொழிந்து கடந்த பிப்ரவரி மாதமும் இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளும் சர்வதேச விசாரணையை கோரிய தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவே இந்திய அரசு இதற்கு செவிசாய்க்க வேண்டும். தமிழ் மக்களின் உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தொடர்ந்து ஈழத்தமிழர் மீது கொடுமை இழைக்கிற இந்த இலங்கைக்கு எதிராக, இலங்கைக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு எதிராகத்தான் இலங்கை தூதரக முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட தற்போது இலங்கையில பொறுத்தவரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நிறைய முக்கியமான விஷயங்கள் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக சட்டமன்றத்தில் ஏற்கனவே நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக. தற்போது சர்வதேச விசாரணையை இந்தியா முன்மொழியணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடந்த ஆட்சி மாற்றம் எதையும் செய்துவிடவில்லை. புதிய ஆட்சியாளர் ஸ்ரீசேனா தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூட சர்வதேச விசாரணை வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. அந்த போரில் வீரச் செயல் புரிந்த வார் ஹீரோஸ் அவர்களை காப்பாற்றப்படும் என்றுதான் அவர் சொல்லியிருந்தார். அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூட இந்த விசாரணையை பற்றியோ நடவடிக்கையை பற்றி சொல்லவில்லை. ஏதோ பறித்த நிலங்களில் சில ஏக்கர்களை திரும்ப கொடுத்திருக்கார் என்பதை தவிர வேறு எந்த மாற்றமும் அங்கு நடக்கவில்லை. இன்னும் ராணுவம் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பயங்கரவாத தடை சட்டம் திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த நிலையில் இவர்களும் ரணிலும் ஏற்கனவே போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கிற போதே உலக நாடுகள் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து ஐரோப்பிய நாடுகளிலும் பல நாடுகளிலும் விடுதலை புலிகள் இயக்கங்களை பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்க செய்வதுதான் ரணில் விக்ரமசிங்கே. போரின் இறுதி கட்டத்தில் ராணுவ அமைச்சராக இருந்தவர்தான் ஸ்ரீசேனா. எனவே இவர்களே போர் குற்றவாளிகளே எப்படி நீதிபதிகளாக இருக்க முடியும்? எனவேதான் உள்ளக விசாரணை வேண்டாம் என்று சொல்லுகிறோம்.